எல்லோருக்கும் வணக்கம். திருப்பி ரொம்ப நாள் கழித்து உங்கள் எல்லாத்தையும் இங்கே சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நான் என்ன பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நேற்று சொல்லியிருந்தேன்னா, இப்போ இண்டஸ்ட்ரியிலையும் சரி, நம்ம ஊர் பக்கம் போனால் சொந்தக்காரங்க நட்பு வட்டாரத்துலேயும் எல்லாத்துலேயும் சரி, நிறைய சின்ன பசங்க பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. குறிப்பாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிற நிறைய பசங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா புதுசாக கோர்சஸ் வந்து படிக்கிறத ரொம்ப பெருமையாக சொல்லிட்டுருக்காங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் இந்த பசங்க எல்லாத்துக்கும் அவங்க பசங்களோட பேரண்ட்ஸுக்கும் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்க வைக்கணும் அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்களே. ஆனால் வந்து அது அது என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, அதுக்கு வேர்ல்டு வைடு என்ன ஸ்கோப்பு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெறும் இன்ஜினியரிங் டிகிரி படித்தா போதுமா, இல்லை அதுக்கு மேலே வேறு ஏதாவது படிக்கணுமா, என்ன மாதிரியான ஜாப் கிடைக்கும், ஃப்யூச்சரில் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து ஜாப் மார்க்கெட்டில் என்ன மாதிரியான இம்பேக்ட் எல்லாம் ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விழிப்புணர்வு பதிவாக போடணும்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த பதிவை நான் பண்ணுறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அப்படின்னு முதல்ல ஒரு காமன் மேன் அண்டர்ஸ்டாண்டிங்கு வந்துடுவோம். ரெண்டு வேர்டு இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். இது ரெண்டு டிஃப்ரெண்ட்டான விஷயங்க. ரொபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷனுங்கிறது வந்து ஒரே மாதிரியான வேலையை 10-20 வருஷம்னாலும் ஒரே வேலையை திருப்பி செய்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ வந்து இன்சூரன்ஸில் போனால் பாலிசி கிளைம் பண்ணுறது, மெடிக்கல் பில்லு வந்து ரீஎம்பர்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சேம் ஜாப் திருப்பி எத்தனை பேர் வந்தாலும் அதே ஜாப் தான் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரியான ஜாப்பை வந்து ஆட்டோமேட் பண்ணுறது, சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு பேர் வந்து ரொபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. அதாவது ரிப்பீட் நேச்சரில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரே மாதிரி பல வருஷங்கள் நடக்கக்கூடிய ஜாபை வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு பேர் வந்து ரொபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன்பாங்க. இதனால் வந்து ஆட்கள் நிறையா வைக்கிறதுக்கு பதிலாக மிஷின்ஸை வச்சு இயந்திர கதியில் வந்து இந்த வேலையை நடக்க வைக்கலாம். ரெண்டாவது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னென்னா, கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை வந்து மனுஷனை மாதிரி திங்க் பண்ணுறதுக்கு வந்து பழக்கி மனுஷன் செய்யக்கூடிய வேலைகளை வந்து கம்ப்யூட்டர்ஸை வந்து பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்பாங்க. தமிழில் கேட்டிங்கன்னா செயற்கை நுண்ணறிவுமாங்க. அதாவது எப்படின்னா, செயற்கையாக கம்ப்யூட்டர்ஸுக்கு வந்து மனுஷனுக்கு உண்டான அறிவை வந்து செயற்கையாக புகட்டி மனுஷன் என்னென்ன வேலையெல்லாம் வந்து அறிவை பயன்படுத்தி பண்ணுவானோ அந்த வேலைகளை வந்து கம்ப்யூட்டர்ஸ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு துறைக்கு பேர் தான் வந்து செயற்கை நுண்ணறிவுமாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுமாங்க. ஸோ இது வந்து புதுசாக ஒன்றும் வரலைங்க. செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற இந்த புது டொமைன் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஜான் மெக்கார்த்தின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட் வந்து 60களிலேயே வந்து இதுக்கான விதையை போட்டார். அப்புறம் ஒரு 10 வருஷமும் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டொமைனில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து என்ன லெவலில் போயிட்டுருக்குன்னா, மனுஷனுக்கு உண்டான அந்த காக்னேட்டிவ் திங்கிங்பாங்க இல்லையா, சிக்ஸ்த் சென்ஸ், அந்த மாதிரி யோசித்து சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி யோசித்து டைனமிக்காக என்ன ஒரு முடிவை எடுக்கணுமோ அந்த மாதிரியான ஒரு முடிவை வந்து கம்ப்யூட்டர்ஸை வந்து எடுக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து இந்த ஏஐ டொமைனில் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் வந்து நம்ம கொடுக்குற நம்ம ஒரு டேட்டா செட் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த டேட்டாவை வந்து மிஷின்ஸ்க்கு ஃபீட் பண்ணி அந்த மிஷின் அந்த டேட்டாவில் ட்ரைன் பண்ணி அந்த டேட்டாவில் வந்து அது என்னென்ன பேட்டர்ன்ஸு என்னென்ன இன்சைட்ஸ்லாம் கண்டுபிடிக்குதோ அதை பேஸ் பண்ணி பர்முடேஷன் காம்பினேஷனில் வந்து இட் வில் டேக் அ டெசிஷன். அப்படி தான் இருக்குது இது வரைக்கும். க்ரியேட்டிவாகவோ இல்லை ப்ராப்ளம் சால்விங் மோட்லேயோ வந்து மனுஷன் எப்படி தன்னோட 6வது அறிவை பயன்படுத்தி பண்ணுவானோ அந்த லெவலுக்கு வந்து இது வரைக்கும் போகலங்கிறது வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயம், சேஃபான விஷயம். பட் அதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்ருக்குது. மேபி இன்னொரு 10 வருஷத்தில் அதுவுமே கூட நடந்துரும்னு சொல்லலாம். பட் அப்படி நடந்தாலுமே மனித இனம் பண்ணக்கூடிய அத்தனை வேலைகளையும் வந்து மெஷின்ஸ் பண்ணிடுமா ஏஐ மூலமானு கேட்டால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேங்க. பட் எதுவும் நடக்கலாம். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் அண்ட் எனிதிங் இஸ் பாசிபிள். ஆனால் டெக்னாலஜி வந்து நம்ம நம்பவே முடியாத வேகத்தில் போயிட்டுருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் டிரைவர்லெஸ் காருங்கிறது வந்து நம்ம ஜோக்காக வச்சுருப்போம். இன்றைக்கி பாருங்கள், டெஸ்லா வந்து அமெரிக்காவில் வந்து டிரைவர்லெஸ் காரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அந்த டிரைவர்லெஸ் காருமே ரோட்டில் நடக்கக்கூடிய அத்தனை சினாரியோஸையும் உள்வாங்கி மனுஷன் மாதிரி இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்ணணுன்னா ஒரு மனுஷன் என்ன பண்ணுவானோ அந்த மாதிரியான கேப்பபிலிட்டிஸ்க்கு வந்துருச்சானா இல்லைன்னு சொல்லணும். பட் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபைன் டியூன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டேட்டா செட்டையும் அல்காரிதம்பாங்க, அந்த அல்காரிதத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபைன் டியூன் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு மனுஷன் வந்து டைனமிக்காக எப்படி யோசிப்பானோ எப்படி முடிவெடுப்பானோ அந்த லெவலுக்கு வந்து கொண்டு வரக்கான முயற்சிகள் தான் போயிட்டுருக்கு. இப்போ ரொபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து இது வந்து மிஷின் வந்து திங்க் பண்ணாது. மிஷினுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம்.
கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட்டுங்கிற மாதிரி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டு அந்த வேலையை செஞ்சு முடிச்சுப்போம். ஆனால் மெஷின் இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படின்னா மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற அதோட சப்டொமைன் மூலமாக என்ன ஆகும், ஒரு பெரிய இப்போ வந்து இன்சூரன்ஸ் ப்ராசஸ்னால் அந்த இன்சூரன்ஸ் ரிலேட்டடான ஒரு பெரிய டேட்டா செட்டை உருவாக்குவாங்க. இப்போ வந்து எல்எல்எம்பாங்க, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்பாங்க. அந்த எல்எல்எம்ங்கிறது ஒரு பெரிய டேட்டா செட். அந்த டேட்டா செட்டை மிஷினுக்கு கொடுத்து அந்த டேட்டா செட்டில் வந்து அந்த மெஷின்ங்கிறது இங்கே கம்ப்யூட்டர் சொல்கிறோம், அதை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த டேட்டா செட்டில் வந்து என்ன மாதிரியான பேட்டர்ன், சிமிலர் பிஹேவியர் இருக்குதோ, என்னென்ன மாதிரியான இன்சைட்ஸ்லாம் இருக்குதோ அதை வந்து அனலிட்டிக்ஸ் டூல்மா, அங்கே தான் அந்த அனலிட்டிக்ஸ் வரும்போது தான் டேட்டா சயின்ஸுங்கிறது உள்ளே வந்துடுது. அனலைஸ் பண்ணி அதை என்ன கற்றுக்கிச்சோ அதை கற்றுக்கிட்டதோட அடிப்படையில் வந்து முடிவுகளை வந்து எடுக்க வைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அந்த ஹார்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஏஐயோட ஹார்ட்டுங்கிறது வந்து மெஷின் லேர்னிங்னா மெஷினை வந்து மனுஷங்க மாதிரி வேலை செய்யறதுக்கான அந்த அறிவை வளர்த்துக்கிறதுக்கு வந்து லேர்ன் பண்ண வைப்பாங்க. அதான் மெஷின் லேர்னிங்பாங்க. மெஷின் லேர்னிங் வந்து என்ன பண்ணும், மெஷின் லேர்னிங் வந்து ஒரு பெரிய டேட்டா செட்டை க்ரியேட் பண்ணி அந்த டேட்டாவை வந்து அந்த மெஷினை வந்து அனலைஸ் பண்ண வைப்பாங்க. எதை யூஸ் பண்ணி, டேட்டா சயின்ஸுங்கிற அடுத்த டொமைன் யூஸ் பண்ணி. ஸோ இங்கே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னா அதோட ஹார்ட்டு மெஷின் லேர்னிங். அதோட மற்ற இது என்னென்னா பிரெயின் எதுன்னா டேட்டா சயின்ஸ். ஏன்னா வெறுமனே ஹார்ட் இருந்து ஃபங்க்ஷன் ஆகாது, பிரெயின் வேணும். பிரெயின் என்ன பண்ணும், அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதில் இருக்க பேட்டர்ன்ஸு, அதில் இருக்க சிமிலர் பிஹேவியர் இன்சைட்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மிஷினுக்கு கொடுக்கும். அதை ஸ்டடி பண்ணி, அந்த பேட்டர்னை ஸ்டடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் பெர்முடேஷன் காம்பினேஷன் வந்து அது உள்ள கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு முடிவை வந்து மிஷின் எடுக்கும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய டொமைனுக்குள்ள மெஷின் லேர்னிங்கிற ஒரு சப்டொமைன் இருக்குது, டேட்டா சயின்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதனால் வந்து ஏஐ அப்படின்னு எடுத்து படிக்கிற பசங்க உங்களுக்கு வந்து ரெண்டு மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒன்று மெஷின் லேர்னிங் சைடு வந்து மெஷின் லேர்னிங் அல்காரிதம் டெவலப்மெண்ட், மெஷின் லேர்னிங் அல்காரிதம் இம்ப்ளிமெண்டேஷன், மெஷின் லேர்னிங் அல்காரிதம் மெயின்டெனன்ஸ், ஃபைன் டியூனிங், இந்த மாதிரி போயிடலாம். ரெண்டாவது அனலிட்டிக்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். நிறைய இப்போ இந்த விஜுவல் அனலிட்டிக்ஸ், பிஹேவியர் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு நிறைய அனலிட்டிக்ஸ் சொல்யூஷன்ஸ் வந்துருச்சு. நீங்கள் வந்து பியூர் டேட்டா சயின்டிஸ்டாவோ இல்லை வந்து அனலிட்டிக்ஸ் இன்ஜினியராகவோ வந்து அதுக்குண்டான தகுதிகளை வளர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நாட் நெசசரிலி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் தான் வேலை செய்யணும் இல்லை. இப்படி எல்லா கம்பெனியுமே பேங்கிங், ஃபைனான்ஸ், மேனுஃபேக்சரிங், ரீட்டைல், கவர்மெண்ட், எவ்ரி செக்டர் தே ஸ்டார்டட் யூஸிங் அனலிட்டிக்ஸ் சொல்யூஷன்ஸ். ஸோ நீங்கள் மெஷின் லேர்னிங் மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா இங்கே பியூராக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டொமைனில் மட்டுமே அது சம்மந்தமான வேலை மட்டுமே செய்ய முடியும். டெவலப்பிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல்ஸ், இம்ப்ளிமெண்டிங் தம், ஃபைன் டியூனிங் தம், இது மாதிரி தான் பண்ண முடியும். அதே சமயம் நீங்கள் அனலிட்டிக்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அனலிட்டிக்ஸ் வந்து எந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் அப்ளிகபிள் ஆகும். அதே சமயம் அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இம்ப்ளிமெண்டேஷனையும் ஒரு கீ பார்ட் ஆகிடும். ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிற பசங்க ஏஐ சைடு, மெஷின் லேர்னிங் சைடு வந்து உங்களை ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கிறத விட என்ன கேட்டால் டேட்டா சயின்ஸ் அனலிட்டிக்ஸ் சைடு ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஏஐ யூ கேன் பி அ சக்ஸஸ்ஃபுல் ஏஐ இன்ஜினியர் as well you can go and work in any other domain outside of ஏஐ வந்து வேறு எந்த டொமைனில் இம்ப்ளிமெண்ட் ஆகலினாலும் அந்த டொமைனில் கூட போய் வேலை செய்யலாம். சப்போஸ் இப்போ எங்கள் பேங்க்கில் ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணினாலும் we have analytics solutions. அதனால் அனலிட்டிக்ஸ் டேட்டா சயின்ஸ் படிக்கிற பசங்களுக்கு வந்து ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் as well ஏஐ இம்ப்ளிமெண்ட் ஆகாத மற்ற டொமைனில் இருக்க மற்ற அனலிட்டிக்ஸ் ஜாபும் வந்து கிடைக்கும். அதனால் வந்து இதை மனசில் வச்சுக்கோங்க. படிக்கும்போதே டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ் சொல்யூஷன் சம்மந்தமான சர்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணி உங்களோட தகுதியை வளர்த்துக்குங்க. நிறைய டேப்லூ, கிளிக்வியூன்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபேமஸ் விஜுவல் அனாலிட்டிக்ஸ் டூல்ஸ் இருக்குது. அது மாதிரி பவர் பிஐன்னு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் வந்து இப்படி நிறைய ஆன்லைன் வெப்சைட் இருக்குங்க. இப்போ udemy.com, coursera.com, அப்புறம் வந்து edx.org, இது மாதிரி நிறைய வந்து ஆன்லைன் வெப்சைட்ஸில் வந்து நிறைய ஃப்ரீ கோர்சஸ் வச்சுருக்காங்க. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போல்லாம் போயிட்டு coursera.org, udemy.com, அப்புறம் udacity.com, edx.org, இந்த மாதிரியான சைட்டில் வந்து ஃப்ரீயான கோர்சஸ் நிறையா வச்சுருக்காங்க. அதை படித்து சர்டிஃபிகேஷன் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஒரு போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணுங்கள். படிக்கும் போதே ஒரு போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணுங்கள். ஒவ்வொரு சம்மர் பிரேக்குக்கும் முடிஞ்ச அளவு ஏதாவது ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சின்னதோ பெருசோ சம்பளம் கொடுக்கலானோ, ஸ்டைஃபண்ட் கொடுக்கலானோ கொடுக்கலையோ, இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டியும் கேஸ் ஸ்டடி மாதிரி பண்ணுங்கள். ஒரு டாப்பிக்கை எடுத்து வச்சுக்கிட்டு
இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ டூல்ஸ், ஏஐ ஃப்ரேம்வொர்க் சொல்லிட்டு கொஞ்சம் இருக்குது. பைத்தான் லாங்குவேஜ் தான் வந்து இன்றைக்கி வந்து டாப் மோஸ்ட் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ப்ரிஃபர்ட் ஃபார் ஏஐ. அதனால் பைத்தானை வந்து நல்லா கற்றுக்குங்க. பைத்தான் இருக்குது, ஆர்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அப்புறம் வந்து டென்சர் ஃப்ளோ, நூபை, அப்புறம் பைடார்ச், இந்த மாதிரியான நிறைய ஏஐ ஃப்ரேம்வொர்க்ஸ்லாம் இருக்குது. இதை கற்றுக்குங்க. டேட்டா சயின்ஸ் அனலிட்டிக்ஸ் சைட் பார்த்தீங்கன்னா கிளிக்வியூ, டேப்லூ, பவர் பிஐ, இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஆன்லைனில் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் நிறைய அவைலபிளாக இருக்குது. என்னென்ன சைட்டு? udemy.com, coursera.com, udacity.com, edx.org. இந்த சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் கோர்சஸ், ஃப்ரீ கோர்சஸ் வச்சுருக்கான். இந்த கோர்ஸை எடுத்து படிங்க. அப்புறம் நிறைய வெப்சைட்ஸில் வந்து இன்டர்ன்ஷிப் ஹையர் பண்ணுறதுக்கான மெசேஜஸ்லாம் வரும். அதை ஃபாலோ பண்ணி இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணுங்கள். இல்லை தெரிஞ்சவங்க சர்க்கிளில் ஏதாவது கம்பெனி மூலமாக இன்டர்ன்ஷிப் பண்ணி ஒவ்வொரு சம்மர்லேயும் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணி ஒரு பயோடா க்ரியேட் பண்ணுங்கள், ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுங்கள். கொஞ்சம் அசியூம் பண்ணி பாருங்கள். சர்டிஃபிகேஷன்ஸ் கப்புள்டு வித் இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ், 4 விஷயம் முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு சாலிடான சிவி ரெடி ஆகிடும். வெறுமனே எதுவும் படிக்காமல் ஒரு வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஒருத்தர் ரோட்டில் போய் இறங்கிருக்கும், 3 இன்டர்ன்ஷிப்பு, 2-3 சர்டிஃபிகேஷன்ஸோட ஒரு டிகிரியோடு போய் இறங்கினா அவனுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கும். அதனால் வந்து பிஇ படிக்கிறதே பெரிய சாதனை இல்லைங்க. இன்றைக்கி எல்லாமே பிஇ படிக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, அவ்வளோ ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து ஐடி ரிலேட்டட் கோர்ஸ் வச்சுருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் படிக்கிறதே பெரிய சாதனைன்னு நினச்சிட்டிங்கன்னா அது எவ்வளோ பெரிய வேதனைன்னு வந்து வெளியே வரும்போது தெரியும். படிக்கும்போதே ஒவ்வொரு சம்மர்லேயும் இன்டர்ன்ஷிப் பண்ணுங்கள். புதுசான இந்த ஏஐ டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேஷன் நிறைய ஃப்ரீயாக ஆன்லைனில் கிடைக்குது. அதை பண்ணி சர்டிஃபிகேஷன் எடுத்து வச்சுக்கோங்க. டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டை கவனிங்க, மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு கவனிங்க. இதெல்லாம் பண்ணாமல் எங்கள் வீட்டில் என்ன பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐ சேர்த்திட்டாங்க, அவ்வளோதான், ஐ ரீச் த எவரெஸ்ட் அப்படின்னு உட்காந்துருந்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனங்கிறது 4 வருஷம் முடிஞ்ச பிறகு தான் வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான இன்ஜினியர்ஸ் வெளியே வர்றாங்க. அதுவும் குறிப்பாக இப்போ இருக்க ட்ரெண்டில் வந்து இந்த பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐ, டேட்டா சயின்ஸ் படிக்கிற ஆளுங்க வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்காங்க. பிஇ மட்டும் இல்லை, பிடெக் இருக்குது, எம்சிஏ இருக்குது, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போட்டி இருக்குது. போட்டியில் மற்றவங்களை வீழ்த்திருக்கு ஒரே இது என்னென்னா, சின்ன கோட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கோட்டு போடுறது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது மாதிரி மற்றவங்களோட உங்களோட ஸ்கில்ஸையும் உங்களோட காம்பிடன்ஸையும் அதிகப்படுத்திக்குங்க. ஏன்னா அப்பா அம்மாக்கள் வந்து நம்மளை காலேஜில் சேர்த்துறதும் ஃபீஸ் கட்டுறதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கான ஒரு வாய்ப்பை க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த வாய்ப்பை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறி போகிறது வந்து அவன் சாமர்த்தியம் தான் சொல்லுவேன். அதனால் இதில் அப்பா அம்மாவை வந்து குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அட்லீஸ்ட் மற்ற பசங்க இன்ஜினியரிங் படிக்க முடியாத பசங்க இருக்கும்போது நம்மளை இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறதுக்கே நம்ம ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க பாதங்களை தொட்டு கும்பிடணும், குறை சொல்லாமல். என்ன பண்ணுனா என்னை ஒழுங்காக படிக்க வைக்கல, ஃபியூச்சருக்கு எதுன்னு சொல்கிறதுக்கான எந்த ஒரு தகுதியும் நமக்கு கிடையாது. ஏன்னா வயிற்று கட்டி வாயை கட்டி பணத்தை சேர்த்துறாங்க, பசங்களை காசு கொடுத்தாது எப்படியாவது இன்ஜினியரிங் படிக்க வச்சுறாங்க. அதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணுவாங்க? பசங்க தான் பொறுப்பாக இருக்கணும். பசங்க தான் தங்கள் ஃபியூச்சரை தங்க கையில் எடுத்து ட்ரை பண்ணணும். சோம்பேறித்தனம் பார்க்காதீங்க. ஜாலியாக ஊர் சுற்றுறது. நான் வந்து ஐ வாண்ட் டு ரோம் அரவுண்ட், ஐ வாண்ட் டு சி, ஐ வாண்ட் டு பி அ ஃபுட்டி, ஊராக சுற்றி சோறு தின்னு பழக போகிறேன், இந்த மாதிரி உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இன்றைக்கி பசங்களோட இளைய தலைமுறையோட கவனத்தை சதடிக்கிறதுக்கு நிறைய இன்ஸ்டாகிராம் அது இது நிறைய வந்துருச்சு. யூடியூப்பில் வந்து வெட்டியாக ஊரை சுற்றுற ஆளுங்கள்லாம் வந்து ஏதோ பணம் பண்ணுற மாதிரிலாம் நிறைய ஒரு பிக்சர் காமிக்கிறாங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் நம்பாதீங்க. அறிவை பெருக்கிக்குங்க, உங்கள் தகுதியை பெருக்கிக்குங்க. அது இல்லைன்னா இப்போ வந்துட்டு இருக்க டெக்னாலஜி யுகத்தில் சர்வைவ் பண்ணுறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். அவ்வளோதான் வந்து. ஏன்னா எனக்கும் காலேஜ் படிக்கிற பையன் இருக்கான், இன்ஜினியரிங் படிக்கிறான். அவனுக்கு சொல்கிற அதே அட்வைஸை தான் உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணலைன்னா அந்த டைம் உங்களை எப்படி வச்சு செய்யுங்கிறது வந்து ஃப்யூச்சரில் வந்து கண் கூட தெரிஞ்சுக்குவீங்க. இது சம்மந்தமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி என்ன படிக்கலாம், என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், என்ன மாதிரியான சர்டிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் எந்த சமயத்திலும் என்னை வந்து அணுகலாம். ஐ எம் மோர் தென் ஹாப்பி டு கிளாட். ஏன்னா எல்லா பிள்ளைங்களும் என் பிள்ளைங்க தான். ஏன்னா எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. பையன் இன்ஜினியரிங் படிக்கிறான், பொண்ணு 10வது படிக்கிறா. ஸோ ஊர்களுக்கு அத்தனை குழந்தைங்களையும் என் குழந்தைங்களாக தான் பார்க்குறேன். எல்லாத்தோட ஃப்யூச்சர்லேயும் எனக்கு ரொம்ப அக்கறை இருக்குது. என்னால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறேன். தயவு செஞ்சு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க, நாலேஜை பெருக்கிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. அப்பா அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுங்க, பெருமையை கொடுங்க. காட் பிளஸ் யூ. பாய்.